ஹாய் அனூப், கல்யாணம்லாம் முடிஞ்சாடா? இந்த அண்ணன் காசுல 5 பைசா செலவில்லாத கல்யாணம் பண்ணிட்டால? சரி சரி. நிஜமாவா? அதான் சார், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு குழப்பமா இருந்துச்சு. அப்போதான் எனக்கு உங்களை பற்றின ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்களா, உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தப்போ டாக்டர் சன்னின்னு ஒருத்தர் சால்வ் பண்ணாருன்னு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசி. சரி, நான் அவங்ககிட்ட எப்படியாவது பேசுகிறேன். ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தான் தெரியல. அவனுக்கு வேறு மண்டையில் 2 ஸ்க்ரூ லூஸு. இந்த உலகத்தில் அவன் எந்த மூலையில் இருந்தாலும் நான் அவனை தேடி பிடிக்கிறேன். ஓகே? நீங்கள் இந்த பேய் பிசாசு அப்புறம் ஆனை பூனை இப்படியெல்லாம் சொல்லி இந்த வீட்டை விட்டு என்னை விரட்டி இந்த சொத்தை எல்லாம் நீங்கள் சுருட்டு இல்லான்னு பிளான் பண்ணீங்கன்னா அது நம்மக்கிட்ட நடக்காது மகனே. நான் இந்த வீட்டில் வந்து ஒரு அடி இடமும் முடிய கூட எதிர்பார்க்கல. எனக்கு சேர வேண்டியது வந்து சேர்ந்தா போதும். அப்புறம் இந்த வீட்டில் சில குழப்பங்கள் இருக்குங்கிற விவரம் கூட எனக்கு நல்லா தெரியும். இவளோட அம்மாவுக்கு முழு பைத்தியம். சங்கிலியில் கட்டி போட்டு நாக்கு தள்ளி சத்தா. அந்த இடம் தொடர்ச்சி இன்னும் இங்கே இருக்கு. ஏன் பொண்டாட்டி போடி குஞ்சமாவுக்கும் கொஞ்சம் பயமுடு. தேவையில்லாம பேசிட்டு இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். கீதா இறந்ததுக்கு அப்புறம் அவளோட ஆத்மா இந்த வீட்டுல தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்க தேடி அவ பாடி கிடைக்காதனால அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவும் செய்யல. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நிறைய அபசகனங்கள் நடந்துச்சு. கடைசியா நாங்கெல்லாம் வேளாங்கண்ணிக்கு போய் ஃபாதர் டேவிட்டை கூட்டிட்டு வந்தோம். அவர் ஜெபம் பண்ணிட்டு எங்ககிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? செத்து போன கீதாவோட ஆவி வெறி பிடிச்சு இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னாரு. அவளுக்கு பிடிச்ச பொருட்களையும் பிடிச்ச மனுஷங்களையும் விடாம சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தாளாம். அதுக்கப்புறம் அதை அடக்கிறதுக்காக ஃபாதர் ஜெபம் பண்ணி வாசல்ல ஒரு சிலுவையை மாட்டி அந்த ஆவியை ரூம்ல வச்சு பூட்டிட்டாரு. இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரியாம அந்த ரூமை திறந்ததுனால கீதாவோட ஆவி வெளியே வந்துருச்சு. அதுதான் அஞ்சலி செஞ்ச தப்பு. நடந்தது என்னமோ நடந்துருச்சு. இப்ப நம்ம எல்லாரும் உடனடியா என்ன செய்யணும்னா அந்த ஃபாதரையே திரும்ப கூட்டிட்டு வந்து ஜெபம் செஞ்சு அந்த ஆவியை ரூம்ல வச்சு பூட்டணும். அப்படி இல்லைன்னா இந்த வீட்டுல இன்னும் நிறைய மர்மங்கள்லாம் நடக்கும். உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஃபாதர் டேவிட்டை கூட்டிட்டு வந்து ஜெபம் செஞ்சு அதை அடைக்கிற வரைக்கும் அந்த ரூம் பக்கமே யாரும் போகாம இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். இவன் ஒரு புது திரைக்கதை எழுதுறான். சரி, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஒரு நிமிஷம் தங்கச்சி, நான் ஒன்று சொல்றேன். எனக்கு இந்த வீட்டில இருந்து ஒரு மயிர் சாரி மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. சாரி, எனக்கு கொஞ்சம் ஜலதோஷம். துப்பி தள்ளிட்டால. இங்க வேலைக்கு ஆகாது, வெளியே போய் பார்ப்போம். என்ன சத்தம்? இது கூட வேணும் தான் செஞ்சிருப்பானுங்க. இதான அஞ்சம்மாவுடைய பங்களா? யாருக்கு புதுசா? ஐயோ, யாராவது சொல்லுங்க, இதான அஞ்சம்மாவுடைய பங்களா? ஆமா ஆமா. இந்த பைத்தியக்காரர் யாரு? வர்ற வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக் ஷெட் தேடி தேடி நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். நான் கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்தா இவன் பக்கத்துல நின்று பேய் பேய்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆமா, இவன் தானே பேஷண்ட். இவனுக்கு மருந்தெல்லாம் கிடையாது. சங்கிலியில கட்டி போட்டு 4 அடி பரம்பால அடிக்கணும், அப்பதான் சரியாகும். டீச்சர் தான். அவன் யாருவன்? எங்க சொந்தக்காரரு. அது சரி, நல்ல சொந்தக்காரன் போங்க. ஆமா, நீங்க யாரு? அமெரிக்கால இருந்து வர சனி ஜோசப் என் பேரு. நகலு நினைச்ச ஆளு. அம்மா, அது யார் அனு? பாத்ரூம்குள்ள எட்டி பார்க்கறான். யார் குளிக்கிறான்னு தெரியலையே. பாட்டி குளிக்கிறத பார்த்துட்டு வர்றான். முடி வெள்ளையா இருந்தவன அமெரிக்காக்காரி நினைச்சிட்டானா? குட் மார்னிங். மானங்கட்டவனே.
எங்கே போகிறீங்க 2 பேரும்? வாக்கிங் போகிறோம். ஆ, இவ்வளோ சீக்கிரம் எங்கே போயிட்டு வரீங்க? வேளாங்கண்ணிக்கு விடிய காலையிலேயே கிளம்பிட்டோம் ஃபாதர் டேவிடை பார்க்கறதுக்காக. அங்கே ஆளுங்க கூட்டம் சேர்றதுக்கு முன்னாடி போனாதான் ஃப்ரீயாக பார்க்கலான்னு. நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன். சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நீங்களும் வாங்கலேன். ஆ, அப்போ நாங்களும் காரில் வரோம். வீட்டுக்கு வந்து ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் வாக்கிங் போகிறோம். ஆ, என்னையும் உன் கூட கூட்டிட்டு போறியா? சம்பந்தப்பட்ட பொருள் எதுவும் இனிமே இங்க கிடையாது. எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன். இனிமே நான் உன்னை பார்க்கவே கூடாது. போயிடு, போயிடு. அஞ்சலி, ஹாய். அனூப். சனி ஜோசப். அஞ்சலிக்கு நீங்களே பார்த்தீங்களா? பார்த்தேன். என்ன நடக்குதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன்.
இந்த பொண்ணு தான் எல்லா கலாட்டாவும் பண்ணிக்கிட்டு வீட்டில் எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கா. அது இருக்கட்டும், நம்ம 2 பேரை எப்போ மீட் பண்ண போகிறோம்?